வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடைப்பொடியை வச்சு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். கடைப்பொடியில் சமைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடைப்பொடியில் தாங்க பண்ண போகிறேன். இந்த சிக்கன் மசாலாலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிற போகிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் 65 பொடியிலேயே வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால காரம் கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் பெரிய வெங்காயத்தை நேராக தயிர் வெங்காயத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. கடைப்பொடி சிக்கன் பொடியிலேயே இந்த சிக்கன் 65 மசாலாலே உப்பு ஆல்ரெடி இருக்குங்க. அதனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. கடைசியாக உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இந்த கப் அளவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷத்துல வெந்துடும் சிக்கன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இன்னுமே இருக்கு. சிக்கன் வேற தண்ணி விடுன்றதுனால நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 டம்ளர். அதோட சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சிற அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமா வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ அடுப்பை மீடியம்ல வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லேசா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியும் இஞ்சிரும். இந்த மாதிரி வதக்குறப்போ லைட்டா உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு இப்போ சரியா இருக்கு. உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கடைப்பொடியில உப்பு கரெக்டாக தான் இருக்கும். அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ சிக்கன் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இது ரசம், தயிர் இந்த மாதிரி சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சிக்கன் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.